ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் என் சிறு உலகம். இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ப்ரிப்பரேஷனும் அதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே நைட் எடுத்தேன் இந்த விலாகு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். இந்த வெள்ளை பூண்டு இருக்குங்களா, அது மட்டும் நல்லா பெரிய பெரிய பூண்டாக பார்த்து அதெல்லாம் நான் உரித்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு குக்கிங் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பூண்டு குழம்பு வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு சட்னி பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நம்ம பூண்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம், கீரை பொரியல், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தட்டி போடுறதெல்லாம் தோலோடு போடலாம். பட் ஒரு சிலதுக்கு நம்ம தோல் இல்லாமல் போடுவோம். அப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு டிப்பு. இந்த டிப்பில் நம்ம பார்க்குறது இது ஃபர்ஸ்ட்டு டிப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். இதுதான் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம இப்படி உரித்து வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அதை பார்க்கும்போதே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு குழம்பு வைக்கும்போது ஜஸ்ட் நம்ம பூண்டும் வெங்காயமும் இருந்தால் காரக்குழம்பு வச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டிப் நம்பர் 2. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிர் தான் ஊற வச்சுக்க போகிறோம். பச்சை பயிரை அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை முளைக்கட்டி யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் டிஷ்ஷெல்லாம் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ நம்ம இதை நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அதை முளைக்கட்ட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையை காம்பு இல்லாமல் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஐ திங்க் இது என்னென்னா இட்லி மாவு, இட்லி தோசை ரெண்டுமே. இது நான் ஃபுல்லாகவே ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். எத்தனை கிளாஸ் நான் எடுத்திருக்கேன்னா 8 கிளாஸ். இந்த கிளாஸில் 8 கிளாஸ். நீங்கள் எந்த மெஷரிங் கப்போ இல்லை எந்த கப்போ எது யூஸ் பண்ணாலும் இதுதான் அளவு. 8 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் உளுந்து. இப்போது இந்த அரிசியை நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். இதில் தான் நம்ம ஒரு ட்ரிக்கே இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம அந்த அரிசியை நல்லா கழஞ்சி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாஷ் பண்ணணும். இப்போ நான் எப்படி அதை நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆகிடும். இப்படி நான் கழுவுனது எத்தனை டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் கிட்ட நான் அரிசியை கழுவியிருப்பேன். இந்த அரிசி ஃபுல்லாக ஊறி முடித்ததும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அரிசி ஊற வச்ச உடனே உளுந்து ஊற வைக்கக்கூடாது. உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வைக்கணும். 1.5 கிளாஸ் அதே கிளாஸில் உளுந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் நான் போட்டுக்கிறேன். இந்த உளுந்தை ஒரு 3 டைம்ஸ் நம்ம கழுவி ஊற வச்சுக்க போகிறோம். இந்த உளுந்தையும் அரிசியையும் நான் ஊற வச்சு கரெக்டாக 6 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அரிசி உளுந்தை ஒன்றா கொட்டிக்கிறேன். ஸோ இதை நம்ம வெளியில் மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இப்போலாம் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுறேன். எனக்கு டைம் சேவிங் ஆகுது. பட் ஆனால் அவங்களும் வீட்டில் தான் அரைச்சி தராங்க. நல்லா இருக்குது. இட்லி தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கு. இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி நான் ஒரு நைட் ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். இப்போ இந்த மாவு நல்லா பொங்கி சூப்பராக இருக்குது. இப்போ இது என்னோடய நைட் ரொட்டீன் தான். நைட்டு எவ்வளோ லேட் ஆச்சுனாலும் உங்களுக்கு நான் தர ஒரே ஒரு முக்கியமான டிப் இது தான். பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் படுத்திங்கனாலே அப்போவே உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் மார்னிங் குக் பண்ண கிச்சனுக்கு வரும்பொழுது சிங்கில் பாத்திரம் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங். அது இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். எவ்வளோ ஓவர் நைட் ஆனாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு சிங்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போனாலே வீடே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தில் நமக்கு இதில் உரிமை இருக்குது, அதில் உரிமை இருக்குது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயந்தான். நிறைய பேர் வீட்டில் சப்போர்ட் இருக்காது. நிறைய கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்லி ரைட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்காது. அதெல்லாம் நம்ம வேணும்னா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் நமக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்கும். இப்போது
நிறைய பெண்கள், அதாவது வந்து கேர்ள்ஸ்க்கு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு இருக்குது? உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்லேயும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ வந்து அப்படி இருக்கும்பொழுதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தாலே நமக்கு போதும். அப்போது அது எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான். இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, நான் காமனாக தான் சொல்கிறேன். நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரைட்ஸ் கிடைக்கும். உங்கள் ரைட்டை நீங்கள் விட்டுறாதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து உரிமையை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான். இதில் அந்தளவுக்கு நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை பண்ணாலே உங்களோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காததுக்கு சமம். சரிங்களா? இப்போ நான் அப்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு என் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு, சிங்கையும் வாஷ் பண்ணியாச்சு. நைட்டு பால் வந்துடும், பாப்பாவுக்கு பசும் பால் வாங்கிடுவோம், அது வாங்கியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு பால் நைட்டு குடிப்பாங்க, அதுக்கு கொடுக்கணும். இப்போது நைட்டு சாதம் மீந்துருச்சு, தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நாளைக்கு அதை யூஸ் பண்ணிப்போம், நாங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்டுப்போம். ஸோ அதுவும் நம்ம எடுத்து ஊற வச்சாச்சு. சிங்க்கு அண்ட் தென் வந்து கேஸ் எல்லாம் துடைச்சாச்சு. கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டு இப்படி வச்சுட்டு போனால் மட்டும்தான் மைண்டே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து க்ளீனாக வைப்பீங்க வீட்டை, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், காலையில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நான் வந்து முளை கட்டி வச்சேன். லைட்டாக தான் முளை வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 hours விட்டால் சூப்பராகிடும். ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசினேன். இதில் இன்னும் பேசணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.